யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வெள்ளிக்கிழமை பூஜை முறைகள் தான் பார்க்க போறோம். சாதாரணமா வெள்ளிக்கிழமை எல்லாருமே விளக்கேத்துவோம். அதுல வந்து எப்படி முக்கியமா அத எப்படி என்ன வழிபடணும்? ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நமக்கு எல்லாத்துக்கும் அ பணத்துக்கும், பொருளுக்கும், தங்க நகைகளுக்கும், வெள்ளி நகைகளுக்கும், வீடுக்கும், வாகனங்களுக்கும், அடுத்தது நமக்கு வசியத்தன்மைக்கும், அடுத்து நம்ம சுற்றார்கள், நம்மளோட உறவினர்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒற்றுமையா இருக்கவும், இந்த வெள்ளிக்கிழமை உதவுங்க. ஏன்னா, அவ்ளோ ஒரு சுக்கிர பகவானோட நாள் வெள்ளிக்கிழமை அவ்ளோ முக்கியமான ஒரு நாளுங்க. ஏன்னா, முஸ்லிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு தனியா ஒரு ஸ்பெஷலாவே அவங்க வந்து தொழுகை பண்ணுவாங்க. அவங்க நல்லா அந்த இது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதி காலத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, தமிழ்ல நம்ம இந்துக்களான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைன்றது அது எப்படி எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் குளிக்கலாம். எப்ப வேணாலும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம். எப்ப வேணாலும் வந்து அதாவது பூஜை அது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடவுளுக்கு வழிபாடு பண்ணலாம், மந்திரங்கள் உபதேசிக்கலான்றத ஒரு முறை இல்லாம நம்ம இருக்கோம். ஆனா முக்கியமா நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு முறை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பூஜைனாலே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதாவது விடியற்காலை காலை டைம் அதாவது சூரியன் வந்து ஏறும் வேலை. சூரியன் வந்து கிழக்கு திசை தான் உதிக்கும். அவர் அப்படியே நம்ம பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் அப்படியே மேல போயிட்டே இருக்கும். நம்ம உச்சிக்கு வந்து அதுக்கப்புறமா இறங்கும். சாயங்கால டைம்ல வந்து இறங்கிடுவாரு. அப்ப இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புலப்படுதுன்னா, காலையில ஏறும் வெயில் சொல்லுவாங்க. சாயங்காலம் வந்து இறங்கும் வெயில் சொல்லுவாங்க. மாலை இறங்கும் வெயில், காலை ஏறும் வெயில். அப்ப ஏறும் வெயில் நம்ம வந்து பூஜைகள் நம்ம மேற்கொண்டால், குடும்பம் மேன்மையா அடையும் அப்படின்றது தான் மெயின் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. அப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அதிகாலை எந்திரிச்சு குளிச்சு, ஒரு 6 மணிக்குள்ள நம்ம வந்து வீட்ல வந்து விளக்கேத்தி, அது நல்ல வெள்ளிக்கிழமைனாலே ஒரு வாசமுள்ள சுக்கிர பகவானுக்கு பிடிச்சது வாசமுள்ள மலர்கள், மகாலட்சுமிக்கு பிடிச்சதும் வாசமுள்ள ஒரு மலர்கள். அத வச்சு நம்ம வந்து பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடணும். அதேமாரி நம்ம வெள்ளிக்கிழமை வந்து எக்காரணத்த கொண்டும் வீடு கழுவுறதோ, துடைக்கிறதோ, இல்ல வந்து பூஜை பாத்திரங்கள வந்து கழுவுறது, வீடு ஒட்டற அடிக்கிறது இது எல்லாமே வச்சுக்கவே கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை வந்து முன்னாலே நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்க காலையிலேயே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணணும். ஏன்னா வியாழக்கிழமை குரு பகவானோட நாளுன்றதால, முடிஞ்ச வரையும் காலையிலேயே நீங்க வந்து வீடெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிட்டு, பூஜை பாத்திரம்லாம் அ கழுவி சுத்தம் பண்ணிட்டு, வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்க ஒரு விளக்காச்சும் நீங்க ஏத்திட்டீங்கன்னா, குரு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு இயற்கையாவே குரு பகவானோட நாள் பக்கத்திலே சுக்கிர பகவான் நாள். குரு பகவானும் நல்ல பணத்துக்கும், பொருளுக்கும் அ அவரு கேரண்டி. சுக்கிர பகவானும் வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்துக்கும் இவரு கேரண்டி. அப்போ நீங்க வியாழக்கிழமை நீங்க காலையிலேயே கழுவிட்டீங்கன்னா, மாலையில வந்து குரு பகவான வந்து மாலையில கூட நீங்க வழிபடலாம். அவர் காலையும் வழிபடலாம், மாலையும் வழிபடலாம் குரு பகவான். ஆனா அத விளக்கேத்துனாலே குரு பகவான் வந்துருவாரு. அது வேற விஷயம். ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை பூஜிக்கிற விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது காலையில மட்டும் தாங்க. விடிகாலை மட்டும் தாங்க. அதிகாலை தான். எவ்வளோ சீக்கிரம் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நீங்க குளிச்சு, இந்த வீடு சுத்தமா வந்து ஒரு தெரு லைட் அதாவது நம்ம வாசப்படி இருக்கிற லைட் வீட்ல வந்து அதிகாலையில எரிஞ்சுச்சுன்னா, உங்களோட குடும்பத்தில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் படிப்படியா குறையுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை பூஜை முறைகள். அதாவது நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து காலையிலேயே நீங்க எந்திரிக்கணும்னா, பெண்களா இருந்தா ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் தலையில வச்சு நீங்க வந்து குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு கர்மா போகுறது இல்லாம, அதுதான் ஒரு லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. பெண்கள் மோஸ்ட்லி கண்டிப்பா நல்லெண்ணெய் துளியாவது எண்ணெய் வச்சு தான் நம்ம வந்து குளிச்சுட்டு, தோஷம் ஒரு பக்கம் போகும். கர்மா ஒரு பக்கம் போகும். நமக்கும் ஒரு சர்வ லட்சணமும் சரி, எண்ணெய் தேய்ச்சு நீ குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க பூஜை புனஸ்காரம் நீங்க செய்யணும். ஆண்களா இருந்தா சனிக்கிழமை, புதன்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சு தலை மொழுவாங்க. அவங்க ஆண்கள் வந்து தலைக்கு சும்மா குளிச்சாலே போதும். பெண்கள் மட்டும் தான் எண்ணெய வச்சு நீங்க வந்து குளிக்கணும். அதேமாரி தோஷத்த நீங்க போக்கிட்டு நீங்க வந்து சாமி கும்பிடுற மாரி இருக்கும். நல்லா அது அது ஒரு தனி ஒரு விஷயம் சப்ஜெக்ட். சரி நம்ம பூஜை அறையில வந்து நீங்க செப்பு பாத்திரத்தில நம்ம எப்பயும் பஞ்ச பாத்திரத்தில வந்து நீங்க தண்ணி வச்சு வைப்போம். பஞ்ச பாத்திரம் அது வந்து ரெகுலரா நம்ம வைப்போம். ஆனா நீங்க வந்து செப்பு செப்பு சொம்பால ஒரு
ஆன ஒரு கடையில நீங்க வாங்கி வச்சுக்கங்க கண்டிப்பா. எவ்வளோ பெருசு உங்களால முடியுமோ, அந்த அளவுக்கு செப்பு, சொம்பு நீங்க வந்து வாங்கி, அதுல வந்து நீர் நிரப்பி, அதுல ஒரே ஒரு பூ போடுங்க. அப்படி இல்லன்னா, ஒரு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு நீங்க வந்து பூச்செடில நீங்க வையுங்க. ஏன்னா வந்து, ஒரு தெய்வ சக்திய வந்து இழுக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பாலான அந்த சொம்பு தான். இந்த கோவில்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. வெறும் விக்கிரகங்கள் மட்டும் தான் உள்ள இருக்கும். ஏன்னா வந்து, கொடிக்கம்பம் தான் மெயின். நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது இடமே வந்து பார்த்தீங்கன்னா, கொடிக்கம்பம் தான். அந்த கொடிக்கம்பம் செப்பாலான ஒரு கொடிக்கம்பம் வானை நோக்கி இருக்கும். அப்ப அந்த வானத்துல இருக்கிற தெய்வீக சக்திய இழுத்து, கர்ப்ப கிரகத்துக்கு நமக்கு வந்து குடுக்கறது தாங்க அது கோவில்ல ஒரு ஒரு சக்தி. அதே போல தான் நம்ம வீட்ல ஒரு செப்பு பாத்திரத்துல, ஒரு சொம்புல வந்து நீங்க தண்ணீய வந்து நெ நிரப்பி, நீங்க வச்சு பச்சை கற்பூர தூளி போட்டு, ஒரு பூவ போட்டு நீங்க பூஜை அறையில நீங்க தனியா வச்சு வழிபட்டு பாருங்க. அதாவது நமக்கு வரும் இடர்கள் எது நம்மளோட பிரார்த்தனை வந்து முழுசா வந்து நிறைவேறும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதனால செப்பு பாத்திரம், சொம்பு வந்து கண்டிப்பா வைங்க. அதேமாரி பூஜை அறையில வந்து அ அதாவது காமாட்சி விளக்குக்கு அடியில வந்து தட்டு வைப்பாங்க. தட்டுனா, இந்த வெள்ளி விளக்கு ஏத்துறவங்க வெள்ளியிலே வச்சுப்பாங்க. பித்தள விளக்கு ஏத்துறவங்க சில்வர்லயோ இல்ல வந்து இல்ல முக்காலில கூட பித்தளையில விக்குது இல்லையா? அதிலயே வச்சு வைப்பாங்க. முக்காலி பிரச்சனை இல்ல. தட்டும் பிரச்சனை ஏன்னா சில்வர்ல எந்த பூஜை அறையில எந்த ஒரு சில்வர்ல ஒரு சின்ன பாத்திரம் கூட எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே பித்தள பாத்திரம், இல்ல செப்பு பாத்திரம் மட்டுமா தான் இருக்கணும். அத வந்து மெயினா நம்ம வந்து கவனிக்கணும். அதேமாரி பூஜை படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது பாம்பு இல்லாத ஒரு படமா இருக்கணும். உக்கிர தெய்வம் இல்லாத ஒரு படமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, சாந்தமான ஒரு தெய்வங்கள் அப்படி வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்வினை உங்களுக்கு வந்து வராது. அதேமாரி இந்த வெள்ளிக்கிழமை பூஜை சாயங்காலம் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் தலைக்கு குளிக்கிறது, இல்ல மாலை வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசல்லாம் துடைக்கிறது, கொல்றது, அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறது, அப்படி பூஜை பண்றது எல்லாமே வந்து தவறான ஒரு விஷயம். அதால வந்து நெறைய பாதிப்பு தான் வருமோசம் நீங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள தொடச்சு பூஜை பாத்திரம்லாம் விளக்கி எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா உங்களோட பீரோல ரூ. 1 அவ்வளோ சீக்கிரம் தங்கவே தங்காதுங்க. ஏன்னா, பணம் தங்காது. நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் உங்ககிட்ட அது பணம் தங்காது. போய் பறந்துகிட்டே தான் இருக்கும். அதே நீங்க அதிகாலையில நீங்க வந்து குளிச்சுட்டு நீங்க வந்து முடியாத அவங்க வந்து மட்டும் ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களோ, இல்ல அவங்கள கூட ஒரு 7:00 7 மணிக்குள்ள கூட நீங்க வந்து பூஜைய முடிக்கிறத பாருங்க. அதாவது 6 டூ 7 மணி வரலாம் சுக்கிர பகவான் ஓரை. அந்த ஓரைக்குள்ளயாச்சும் நீங்க வந்து விடிகாலத்துக்கு இந்த 7 மணிக்குள்ளயாச்சும் விளக்கு ஏத்தத்த பாருங்க. அப்படி ஏத்துனீங்கன்னா, இந்த நோய் நொடியிலிருந்து அதாவது முடியாதவங்க 7 மணிக்குள்ள ஏத்த பாருங்க. முடிஞ்சவங்க 5:30 மணிக்குள்ள நீங்க பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீங்க குளிக்க பாருங்க. அதாவது குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரம் பண்ண பாருங்க. ஏன்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். என்னோட நெறைய பேர பார்க்கவும் சரி, என்னோட அனுபவத்தில சரி, நெறைய விஷயம் நான் வந்து படிச்ச ஆஸ்ட்ரோல சரி, முக்கியமா வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோ மகத்துவமான ஒரு வெள்ளிக்கிழமைங்க. மகாலட்சுமிக்கு உண்டான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை நீங்க எப்படி அத முறையா, அழகா நீங்க கொண்டு வரீங்க. வெள்ளிக்கிழமை எப்பயுமே பெண்கள் வந்து மாலை நேரத்தில தலைக்கு குளிக்கிறத வச்சுக்கவே கூடாதுங்க. அதால வந்து எதிர்காலத்தில வந்து உங்களுக்கு அதாவது அமங்கல யோகமா உங்களுக்கு வந்து அத வாய்ச்சிரும். அதால வந்து சுமங்கலி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுமெயிலான ஏறுமெயில் சொல்லுவாங்க இல்லையா? காலை டைம்ல மட்டும் தான் நீங்க வந்து பூஜைய காலைங்காட்டி எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ, நீங்க முடிக்கணும். இதையே நீங்க முடிக்க முடியாம நெறைய பேர் இன்னைய வர நெறைய குடும்பங்கள பார்த்துருக்கேன். லேட்டா தான் ஒரு 10 மணி, 11 மணி, 12 மணி ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா, கர்மா வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சுன்னா, நம்மள அவ்வளோ சீக்கிரம் அதிகாலை எழுப்ப விடாது. அதிகாலையில பூஜை பண்ண விடாது. இதுதாங்க மெயின் விஷயம். அதையே மீறி மனுஷனாக பொறந்தவன் 9 கிரகங்கள் அவங்கவங்க தனித்தனி வேலைய செய்வாங்க. ஆனா மனிதனாக பிறந்தவங்க விதிய மதிய வெல்லலாம் போல, நம்ம கொஞ்சம் யோசிச்சு, நிதானமா, பொறுமையா இது எப்படி நம்ம கரெக்ட்டா கொண்டுன்னு போணும் அப்படின்றது எப்படி நம்ம பூஜை முறைகள் செய்யணுன்றது முடிவு எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க எந்திரிக்க முடியாதவங்கள கூட எந்திரிச்சு ஒரு 4 மணி இல்ல 4:30க்குலாம் நீங்க எந்திரிச்சா கூட கரெக்ட்டா இருக்கும். எந்திரிச்சு நீங்க பூஜை புனஸ்காரம் அழகா இப்பயும் பாருங்க பிராமின்ஸும் கடைப்பிடிக்கிறாங்க. இன்னும் சில ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிங்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூட, அவங்களும் அது மாரி கரெக்ட்டா கடைப்பிடிக்கிறாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில அவங்க பூஜை பண்றாங்கன்னு பாருங்க. இல்ல நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. தினமும் பிள்ளையார் பூஜைனா, தினமும் பிள்ளையார வந்து அ அதாவது பிள்ளையார தண்ணீல குளிக்க வச்சுருவாங்க. அபிஷேகம் பண்ணிடுவாங்க.
அபிஷேகன்றது தனித்தனியா நம்ம எல்லா அபிஷேகம் பண்றோம். அதனால தான் நான் வந்து குளிக்க வச்சுர்றேன். நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கமோ, அதே மாரி சாமியும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்குறது. ஏன்னா பிள்ளையார் வச்சிருக்கோம் எல்லாருமே வந்து அ தினமும் அது வந்து தண்ணி ஊத்துறது தான் நல்லது. ஏன்னா அவர் வந்து தினமும் குளிச்ச மாரி அவர் நல்லா அவர் பிள்ளையார் வீட்ல உட்காந்துட்டாலே வந்து மத்த எல்லா தெய்வங்களும் லைனா வரும்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். 8 லட்சுமியும் நம்ம வந்து கூடவே வந்துருவாங்க. அதனால பிள்ளையாரோட சக்தி முன்னாடி நம்ம வந்து வச்சுக்கணும். வீட்ல யார் யார் வீட்ல பிள்ளையார் இருக்குன்னு பாருங்க. பிள்ளையார் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பிள்ளையார் பூஜை தினமும் பண்ணீங்கன்னா, உங்களோட எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும். இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பண்றீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா பிள்ளையார் மெயினா உங்க வீட்ல இருக்கான்னு பாருங்க. ஒரு கல்லு பிள்ளையார், இல்லன்னா ஒரு வெள்ளி பிள்ளையார், அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரி உள்ள பித்தள பிள்ளையார். வசதிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த வாரம் ஒரு முறையாச்சும் நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க. ஆனா முடிஞ்ச வரலும் ஏறும் வெயில்ல வந்து அந்த நீங்க பூஜை புனஸ்காரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட குடும்பத்தில எந்த ஒரு குறைகள் வந்தாலும், தலைக்கு வந்தது தலைப்பாகாட போகும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து குறைகள் நிவர்த்தியாகும். திருமண தடையா இருந்தாலும் சரி, வீடு, வண்டி, வாகனம் எதுவுமே வாங்க முடியல. அப்புறம் வந்து பணம் கைக்கு வரல. அதாவது அத மொத்தத்தில டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, பல குறைகள் நிவர்த்தி ஆகுறதுக்கு ஒரே வழி என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூஜை மட்டும் தாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். விரைவில் அ வீடு வாங்கும் அ விஷயத்த பத்தி நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. அது மாரி வெள்ளிக்கிழமை பூஜை முறைகள்ன்னும்போது பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. நீங்க காலையில தான் அதிகாலையில தான் நீங்க குளிக்கணும். மத்த நாட்கள் எப்படியோ எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா, வெள்ளிக்கிழமை நீங்க சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும்னு நீங்க மனசார நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து அ அதிகாலையில எந்திரிச்சு குளிக்கணும். ச ச அதாவது மாலை நேரத்தில பெண்கள் குளிக்கக்கூடாது. அதுவும் மோஸ்ட்லி மத்த நாட்கள விட வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில குளிக்கவே கூடாது. அதாவது உச்சி வெயில்ல அதே மாரி தலைக்கு குளிக்கக்கூடாது. இந்த மாரி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்களோட குடும்பம் மென்மேலும் மேன்மை அடையும். ஆனா அதாவது அதாவது அது எப்படி ஏறும் வெயில்ல வந்து ஏறி சூரிய பகவான் கிழக்குல இருந்து மேல் நோக்கி உச்சிக்கு போய் அப்புறம் திரும்ப மேற்குல இறங்குறாரோ, அதே மாரி நம்ம குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி தான் போகும். நீங்க சப்போஸ் வந்து மாலை நேரங்கள்ல நீங்க குளிச்சு, உச்சி வெயில்ல நீங்க குளிச்சீங்கன்னா, அது வந்து ஏறும் வெயிலா இருக்காது. இறங்கும் வெயிலா இருக்கும். உச்சி தான் சென்டர் பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது, நம்ம காலையிலேயே வந்து அதிகாலையிலே குளிச்சுட்டு, இப்போ பண்ணும்போது, அந்த ஏறும் வெயில்ல வந்து நமக்கு வாழ்க்கை, குடும்பம் நமக்கு எல்லாமே மேன்மையா மேலும் மேலும் வளர்ச்சி அதிகமா இருக்கும். மொத்தத்தில குடும்பம் வளர்ச்சி அதிகமா இருக்கணும்னா, இந்த காலை பூஜை புனஸ்காரம் தான். நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் நான் பார்த்த நெறைய குடும்பங்கள் எப்பயும் நார்மலா இருக்க மாரி தான். அ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அன்னைக்கு தான் கழுவி, வெள்ளிக்கிழமை தான் கழுவி, மொழுவி எல்லாத்தையும் பொறுமையா செய்றவங்க பார்த்துருக்கேன். அவங்களோட குடும்பம் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். இதில எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் அவங்கலாம் 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நீங்க நெனச்சுக்கலாம் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, சாயங்காலம்லாம் குளிக்கிறாங்க, மாலைலாம் குளிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நெனச்சுப்பீங்க. ஆனா, அவங்களோட தசா புத்தி ஒண்ணு இருக்கும். சுக்கிர தசை சப்போஸ் இருந்துச்சுன்னா, குரு தசை சப்போஸ் இருந்துச்சுன்னா, அவங்க தப்பிச்சுப்பாங்க. மத்தபடி மற்ற திசைகள் எது நடந்தாலும் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுங்க. நீங்க வெள்ளிக்கிழமை கும்பிட்டாலே எல்லா பூஜை பண்ணாலே எல்லா விதமான கிரகங்களோட தாட்ஸும் நம்மள வந்து பாதிக்காது. அதனால வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப முக்கியமானது. அதனால வீட்ல வந்து அதிகாலை எந்திரிச்சு வாசல்ல முதல்ல விளக்கு ஏத்தி, அதுக்கப்புறமா நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்த பாருங்க. நெறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள மட்டுமே ஏத்துவாங்க. அது வந்து வீட்டுக்குள்ளேயே ஏத்துறது எதால ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதால வந்து வெளியில வாசற்படில ஏத்தி அதாவது வத்தி நீங்க காமிக்கிற முதல்ல வாசல்ல இருக்கிற உச்சியில நீங்க சூரியன பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, சூரியனுக்கு அது தீபத்த அந்த ஊதுபத்தி நீங்க காமிச்சு, அதுக்கப்புறம் வாசற்படிக்கு நீங்க காமிச்சு, அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்து அ அ சாமி படங்களுக்கு நீங்க காமிக்கலாம். அதேமாரி கற்பூரமும் சரி, முதல்ல உச்சியில அதாவது சூரிய பகவானுக்கு காமிங்க. காமிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூரிய பகவான் உங்க பக்கம் கிழக்கால இல்ல அப்டின்னா கூட நீங்க உச்சிக்கு நேரா நீங்க வானத்துக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி அடிச்சு நீங்க வானத்துக்கு காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வாசல் படிக்கு நீங்க காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க பூஜை அறைக்கு நீங்க வந்து தாராளமா வந்து ஆரத்தி காமிக்கலாம். இது மாரி நீங்க பண்ணும்போது பாருங்க. உங்களோட குடும்பம் மேலும் மேலும் மேன்மையடையும். உங்க குடும்பத்தில இருக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், சீக்கிரமா உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும். இது தொடரா நீங்க செஞ்சு பாருங்க. இது செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கர்மா உங்கள சுத்திக்கிட்டே இருக்கும்.
கர்மா விடுபடவே படாது. கர்மா முடிச்சு அவுக்குறது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் மட்டும் தாங்க கர்மா முடிச்சு அவுக்குறவரு. ஏன்னா, சனி பகவான் வந்து கர்மாவ கொடுப்பவர், பூர்வ கர்மாவ. அதை விடுவிக்கிற ஒரே சக்தி யாருன்னா, சுக்கிர பகவான் மட்டும் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் நாளான அன்றைக்கு நீங்க வந்து வீட சுத்தபத்தமா வச்சு, நீங்க பூஜை புனஸ்காரம் கரெக்ட்டா முறையாக நீங்க செஞ்சு வழிபடும்போது, நமக்கு கர்மாக்கள் படிப்படியாக குறையும். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். அதனால தான் பூஜை புனஸ்காரங்கள் நீங்க எப்படி யார் யார் என்னென்ன முறைகள் செய்றீங்களோ, அது இது. ஆனா நீங்க ஏறும் வெயிலான காலை அதிகாலை நேரத்தில நீங்க பூஜை செய்யும்போது, உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கொடுப்பதோடு, வாழ்வில் நமக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் மகிழ்ச்சிக்காரகன். நெறைய பேர் அ ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து நீசமாயிருக்கலாம். இல்ல வந்து பாவரோட தொடர்பு கொண்டிருக்கலாம். இது மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து 8ல மறைஞ்சிருக்கலாம், 6ல போயிருக்கலாம். இந்த மாரிலாம் இருக்கும்போது, பணம் கையில வராம இருக்கும், வராது. கையில வந்தாலும் தங்காது. எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி பண்றது தாங்க இந்த வெள்ளிக்கிழமை பூஜை புனஸ்காரங்கள். அதனால வெள்ளிக்கிழமை பூஜை முறைகள நீங்க கரெக்ட்டா சரி பண்ணிக்கங்க. டைமிங்கோட குளிக்கணும், டைமிங்கோட பூஜைய பண்ணணும், டைமிங்கோட நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணும். உங்களுக்கு பிடிச்சது, அதாவது நீங்க வண்டி, வாகனம், வீடு அமையணும்னா சக்கரை பொங்கல் வைங்க. இல்லன்னா நீங்க எப்பயுமே செய்ற சமையல்ல அது கொஞ்சமா நீங்க வச்சு எப்பயும் வழிபடுங்க. ஆனா எப்பயுமே வெள்ளிக்கிழமைனாலே நீங்க வந்து திப்பான ஒரு பண்டம். ஒரு கேசரியா இருக்கலாம், சக்கரை பொங்கலா இருக்கலாம், இல்ல பால் பாயாசமா இருக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ, ஆனா ஸ்வீட்டான ஒரு பொருள் தான் நெய்வேத்தியமா நீங்க வைக்கணும். அப்படி வச்சு நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க. உண்மையில அற்புதத்த நீங்க வந்து பார்ப்பீங்க. என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது அனுபவமான உண்மை. மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாரி அது வீடியோவா ஷார்ட்டா தெரியல. ஏன்னா 2000 வீடியோ தாண்டிடுச்சு இப்போதைக்கு எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முகத்த வெளியில காட்டக்கூடாதுன்றதுக்காகவே நான் வந்து வாய்ஸ் மட்டும் குடுத்து நான் பேசியிருப்பேன். ஏன்னா நாளடைவில வந்து முகத்த காட்டுறா மாதிரி அது சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா முகத்த காட்டாம எந்த ஒரு பேச்சும் நம்ம வந்து பேசவே முடியாது. எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம வந்து முகம் காட்டாம அதாவது நீ ஊடகத்தில நமக்கு இருக்க இருக்க முடியாது. அதுதாங்க. நீங்க வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் 100% அது அனுபவம் சார்ந்த ஒரு உண்மை. நீங்களும் அத வந்து பயன்படுத்தி பாருங்க. ரெகுலரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு பணம் கையில தங்கும். நீங்க நெனச்ச விஷயம் நடக்கும். தங்கமும் தங்கும். உங்களுக்கு வண்டி வாகனம் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல எல்லா யோகமும் உங்களுக்கு கிடைக்கணும். வாழ்வில் வளம் பெறணும் அப்டின்னா, கண்டிப்பா காலை பூஜை வெள்ளிக்கிழமை காலை பூஜை உங்களுக்கு சிறந்தது. நன்றி. மிக்க நன்றி.